ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம 30 டேஸ் ப்ளவுஸ் டிசைன் சேலஞ்சஸில் இந்த பார்டர் டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி டே 6 வாங்க பார்க்கலாம். 3 லைன் ஜரி ஸ்டிச் கொடுத்துருக்கேன். பக்கத்துலேயே கட் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். 3 பீடு எடுத்துக்கிறேன். 3 கட் பீடு எடுத்துகிட்டு மேலே ஒரு லாக்கு, அந்த லாக் அப்படியே கீழே இறக்கி ஒரு செயின் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு கீழே இருந்து தான் நம்ம கட் பீடை இழுத்துட்டு போகணும். மேலே இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் கரெக்டாக வராது. இப்போ நான் எப்படி போடுறனோ அதே மாதிரியே நீங்கள் போடுங்க. 3 கட் பீட் தான் எடுத்திருக்கேன். சுகர் பீடாக இருந்தால் 3, 4 அந்த மாதிரி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீளம் பண்ணிக்கலாம். கட் பீட் நமக்கு கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்காதனால நம்ம 3 மட்டும் எடுத்துக்கலாம். 3 எடுத்தாவே லோடிங் நல்லா பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். ஒரே வாக்கில் கொண்டு போகணும். கீழே இருந்து தான் எப்பயுமே மேலே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? இப்போ மேலே ஒரு குட்டி லாக்கு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக்கு, அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து அதை அப்படியே செயினாக போட்டு கீழே இருந்து தான் மறுபடியும் நான் கட் பீடை எடுக்கிறேன். உங்களுக்கு ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட ஸ்பீடாக இருக்கும். இதில் நான் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லோடிங் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு கட் பீட் கொடுத்துருக்கேன். கட் பீட் கொடுத்துட்டு ஐ ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அளவு எதுவும் தேவையில்லை. பக்கத்தில் வந்து கொஞ்சமாக கேப் விடணும். அதுக்கு நான் டுலிப் நீடில் வச்சு மறுபடியும் வந்து ஐ ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்குற பார்டர் டிசைனுக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அளவு எடுக்க தேவையில்ல, ட்ரேசிங் எடுக்க தேவையில்ல. அந்த மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகணும். இப்போ பக்கத்தில் வந்து அந்த கேப் இருக்கு இல்லையா, நம்ம நீடில் வச்சோம் இல்லையா, அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஜமிக்கி 3 mm கட் பீட் வச்சு ஒரு டிசைன் பண்ணணும். அதுக்கு மேலே இருந்து தான் நம்ம ஸ்டிச் வந்து எடுத்துகிட்டு வரணும். கீழேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா ஜம்கி அப்படியே உல்ட்டாவாக ஆகிடும். ஃபஸ்ட்டு ஜம்கி 3 mm கட் பீட் போட்டு இந்த மாதிரி மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து கீழே நாட் போட்டுருங்க. அடுத்து இந்த வி ஷேப்பில் ஐ ஸ்டோன் வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல ட்ரை ஆகிருக்கும். அதுக்கு சென்டரில் 4 mm ஒன்று வச்சுக்கோங்க. 4 mm வச்சுட்டு அந்த நீடில் இப்படியே இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டு இந்த கிராஸாக இந்த ஃபஸ்ட்டில் இந்த சைடில் இருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜமிக்கி, ஒரு 3 mm கட் பீடு, இது 3மே லோட் பண்ணிவிட்டு மேலே இருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ நாட்லாம் போட தேவையில்ல. இந்த ஒரு இது முடிச்சுட்டு பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு லாக் போட்டு மறுபடியும் அந்த செயின், அந்த ஜரி இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருந்து தான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை விட ஒரு பக்கத்தில் போடுறது கொஞ்சம் மேலே இருக்கணும். இப்போ பாருங்கள், 3வதாக ஒன்று போடுறேன். அது இதை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கணும். ஸ்டெப்பாக ஏறி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து இந்த பூ வந்து அழகாக கிடைக்கும், அந்த டிசைன்ஸு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மேலே இருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். அதனால் இந்த பக்கம் ஜரி போட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் இது வந்து நடு சென்டர், இந்த பக்கம் இருக்கிறது வந்து கொஞ்சம் இதை விட இறக்கமாக இருக்கணும். இப்படி ஸ்டெப்பாக இறங்கி வர மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து அழகாக எடுத்து காமிக்கும். ஓகேங்களா? இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.